நமக்கு வந்து இந்த டிவிஎஸ் பைக்கை ப்ரொவைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய எஸ்வி டிவிஎஸ் தாங்க. ஸோ எஸ்வி டிவிஎஸ் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச்சான ஒரு ஷோரூம்னே சொல்லலாம். சரி, 99 ரூபா கட்டினா மட்டுமே போதும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 4000லேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ஸு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா பீரியட் டைம்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபைனலி 2024 புது ஜூபிட்டர் 110cc ஸ்கூட்டி நம்மகிட்ட இருக்கு. அதுல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க என்னங்க பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம மொத்தம் 4 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ், மிட், டாப்லயே வந்து ஐபிஎஸ் டிஸ்க்னு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிட் வேரியன்ட் இருக்கு. இதுல என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, டாப் பொறுத்தளவு வந்து அந்த RR 310 கொடுத்த மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட் டிஸ்பிளே வரும். ஸோ அந்த எல்இடி டிஸ்பிளே வந்து டாப் மாடலில் வந்துடும். மிட் பொறுத்தளவு வந்து மிட் பேஸ்ல வந்து அனலாக் மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்ல வந்து அந்த டிஆர்எஸ் பொறுத்தளவு வந்து இன்ஃபினிட்டி டிஆர்எல்ஸ் அண்ட் டெயில் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னா டாப் மாடல்ல மிட் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு நார்மல் ஹாலஜன் லேம்ப் தான் வரும். சென்டர்ல அந்த குரோம் ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துருவாங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு ஹெட்லாம்ப் பொறுத்தளவு சேம் அந்த 4 வேரியன்ட்லயும் ஒரே ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருப்பாங்க. எல்இடி ப்ரொஜெக்ட் லென்ஸோட கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பவர் மோடுன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து கார்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மெத்தட் வந்து நல்ல ஒரு லோட் பண்ணி இந்த ஸ்கூட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு மேட் கிரேட்ல வந்து ரைடர் 125 லான்ச் பண்ணியிருந்தாங்க. சேம் அதில் கொடுத்தக்கூடியது அந்த பவர் மோடுன்னு சொல்லிட்டு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஃபீச்சர் என்னங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பொறுத்தவரை அந்த டியூல் டோன் கலர்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெய்லாக இருக்கட்டும், ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த ஏரோடைனமிக் வைசர் ஆகட்டும், மிரர்ஸ், சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா அந்த குரோம் ஃபினிஷிங்காக இருக்கட்டும். ஸோ மூணுமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது சேம் அந்த ஒரு டியூல் டோன் கலருக்கு பர்ஃபெக்டாக ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட அந்த டீயோட லோகோலேயே மென்ஷன் பண்ணி வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஆர்எல்ஸ் பொறுத்தளவு வந்து நார்மல் டிஆர்எல்ஸ் உங்களுக்கு டாப் மாடல் மட்டும்தான் வரும். இதுல வந்து உங்களுக்கு விங்கர்ஸ் பொறுத்தளவு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட் ரெண்டு வந்துடும். சென்டர்ல வந்து டாப் மாடல் போயிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி அந்த டிஆர்எஸோட வந்துடும். ஸோ டெயில் அண்ட் ஹெட்லாம்ப் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்பர் பிளேட் மாட்டுக்கு நார்மலாக ஒரு சின்ன ஒரு கிளாம் வந்துடும். ஸோ டிவிஎஸோட அந்த லோகோ எம்பளத்திலேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டிக்கர்ல வந்துட்டு இப்போ எம்பளத்தில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸை பொறுத்தளவு வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்ட் லென்ஸ் இதுக்கு முன்னாடி ஜூபிட்டர் 125 கொடுத்தது சேம் அப்படியே அதில் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸை பொறுத்தளவு வந்து பிளாக் கலர் மிரர்ஸ் தான் வருது. ஸோ மேபி 2025 பாடி கலர் மிரர் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிட் வேரியன்ஸ் அலாய் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. பேஸ்ல போயிட்டீங்கன்னா சீட் மெட்டில் வந்துடும். காம்போ பிரேக்கிங் தான். மிட்லேயும் வந்து காம்போ பிரேக் தான் வரும். நீங்க டிஸ்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாப் மாடலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி டிஸ்பிளேவோட வந்துடும். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐபிஎஸ் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி மெக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் மட்டும் ஃபைபர் வரும். மற்ற வண்டி சுற்றி வந்து உங்களுக்கு மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் பொறுத்தளவு தான் ரைட் வீல் என்னன்னு பார்க்கலாம். ரைட் வீல் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ரைட் வீல் பொறுத்தளவு வந்து அந்த ஜூபிட்டர்னு சொல்லிட்டு ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல்லே ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துடும். மற்றபடிக்கு அந்த நல்ல ஒரு கிளாஸியான அந்த பெயிண்டிங் பொறுத்தளவு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் கசகசன்னு எதுவும் கொடுக்காம நார்மலாக கொடுத்துருக்காங்க. மஃபலர் கார்டை பொறுத்தளவு மெட்டல் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. இதனால நல்ல உங்களுக்கு சேஃப்டி அண்ட் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு ஃப்ரண்ட்ல அந்த ஃப்ளோர் மேட்டு கிட்ட ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா காம்பாக்டா நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டு போறதுக்கு. ஸோ உங்களுக்கு அது என்னங்க நான் காமிக்கிறேன். அப்படியே அந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ அந்த ரைட்லயே வந்து அந்த ஃப்ரண்ட் பேனல்ல ஸோ அந்த டியூல் டோன் ஃபினிஷிங்ல பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த டியூல் டோன் கலர் ஆகட்டும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்கு. மற்றபடிக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான் ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரியர் வியூ பொறுத்தளவு வந்து அந்த இன்ஃபினிட்டி டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு ஹெட் லேம்ப் டிஆர்எல்ஸ்லேயே வந்திருக்கும். டெய்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விங்கர்ஸ் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ நல்லா ப்ரெஷ் ஆகும். உங்களுக்கு அதுலேயே வந்து நல்ல பிரைட்டான ஒரு டெயில் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. விங்கர்ஸும் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு அதுலேயே வந்து விங்கர்ஸும் பிளிங்க் ஆயிருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த பின்னாடி கிராப் ரயில் பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு மெட்டல் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது லக்கேஜ் கீது வச்சு கேரி பண்ணி எடுத்து போகிற மாதிரி இருந்தாலும் ஈஸியாக எடுத்து போய்க்கலாம். சேம் அந்த 125cc கொடுத்ததுல அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். வீல்ஸை பொறுத்தளவு ரெண்டுமே வந்து அந்த 12 inch அலாய் வீல் டியூப்லெஸ் டயரோட தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ரியர் பொறுத்தளவு தான் லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். லெஃப்ட் வீல் என்ன இருக்கு பார்க்கலாம். சேம் அந்த ரைட் வீல் கொடுத்த மாதிரி அந்த ஜூபிட்டர்னு சொல்லிட்டு மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிக்கர் பொறுத்தளவு வந்து பேஸ் மாடல் மிட் வேரியன்ட்ல மட்டும்தான் கிக்கர் வரும்.
டாப் மாடல்ல வந்து ட்ரம் ஆர் டிஸ்க் ரெண்டு வேரியன்ட்லயும் வந்து கிக்கர் வராது. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 110cc இன்ஜின் குவாலிட்டி நல்ல ஒரு பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு இந்த ஃப்ரண்ட்ல சொன்னதுதான் சேம், இந்த லெஃப்ட்ல சொன்னதான் ரைட்லி. ஸோ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெரிய பைக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பொறுத்தளவு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேனிக் பிரேக்கிங் சொல்லிட்டு கொடுத்துப்பாங்க. நீங்க ஒரு 50 to 55 ஸ்பீடு கிராஸ் ஆகி போகும்போது சடனா பிரேக் பிடிச்சிங்கன்னா அந்த 4 வீலர்ஸ் கார்ல எல்லாம் கொடுத்த மாதிரி. ஸோ பேனிக் அலாட்னு சொல்லுவாங்க. 4 இண்டிகேட்டர் எரியும் அசார்ட் மாதிரி. ஸோ 4 இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்கா பிளிங்க் ஆகி நிற்கும். சேம் அதே மெத்தட் வந்து நம்ம ஜூபிட்டர் 110லயே கொடுத்துருக்காங்க. 4 வீலர்ல எல்லாம் கொடுத்துருக்க மாதிரி சேம் இதுலயே காப்பி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட்மெண்ட்னே சொல்லலாம். சரி, நம்ம இந்த ஜூபிட்டர் 110ல கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு லெஃப்டி பொறுத்தளவு தான் டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டாப் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தளவு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது மிட் வேரியன்ட், பேசிக் மிட் வேரியன்ட் ரெண்டுலயும் வந்து அனலாக் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் ரெண்டுலயும் மட்டும்தான் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் வரும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ RR310ல கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ விங்கர்ஸை பொறுத்தளவு ஸோ லெஃப்ட் சைடுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் லேண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது MI லைட் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் சைடு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வெஹிக்கிளோட லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சைடு ஸ்டாண்ட் லோகோ மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து வெஹிக்கிள் லோகோ போட்டு சைடு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட அந்த லோகோ வந்துடும். MI லைட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்ல வந்தீங்கன்னா ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். உங்க பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். லெஃப்ட்ல வந்தீங்கன்னா பவர் எக்கோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட பவர்ல எக்கோல போனோம்னா கிரீனரி, பவர் போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆரஞ்சா மாறும், அது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க வார்னிங் சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளோ போகிறோம் ஸ்பீடோ மீட்டர் வந்துடும். ஓடோ மீட்டர் சென்டர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல புது டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தவரை அப்படியே சுற்றி கொடுத்துருக்காங்க. ரைட்ல வந்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் ஆன் ரெண்டு வந்துக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் போட்டுக்கலாம். காயில் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆனதே தெரியல, பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். நார்மலாக ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆகிக்கும். லெஃப்ட்ல வந்தீங்கன்னா சேம் ஹை பீம், லோ பீம், பாசிங். ஸோ 3 வே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ்க்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் பொறுத்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூல் அடிக்கிறதுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஒரு சில மாடலில் வந்து சீட்டுக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம பெட்ரோல் அடிக்கும் போது இறங்கி ஏற மாதிரி இருக்கும். ஒரு சில மாடலில் பின்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த கரெக்டாக வந்து அந்த டேங்க் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சில டைம் லாக் ஆகும் போகிற இந்த மாதிரி இஷ்யூ வந்துருந்துச்சு. அதை வந்து எல்லாமே அப்டேட் பண்ணி டிவிஎஸ் இங்கே ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உங்களுக்கு டாப் மாடலில் USB போர்ட் இங்கே வந்துடும். ஒரு 2 லிட்டர் கேரி பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பூட் ஸ்பேஸ் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீஸை பொறுத்தளவு இந்த பெரிய பைக்கில் கொடுத்துருக்க மாதிரி ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஓப்பன் எல்லாமே நார்மலாக வந்துடும். லெஃப்ட் சைடு திருப்பினாலும் சீட் ஓப்பன் வந்துடும். ஸோ உள்ள ஃப்ளோர் மேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தளவு இந்த ஃப்ளோர் மேட்டு கீழே தான் வரும். அப்படியே சீட்டுக்கு வரலாம். சீட்டை பொறுத்தளவு வந்து 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு போகிற அளவுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ சீட்ஸை பொறுத்தளவு உள்ள ஒரு 2 ஹெல்மெட் வைக்கலாம். ஃபுல் ஹெல்மெட்டே வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாவே தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்கிறது எந்த ஒரு மாடலும் இல்லை, டிவிஎஸ்ல மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. மற்றபடிக்கு ப்ரைஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். எல்லாமே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பார்த்துடலாம். ப்ரைஸை பொறுத்தளவு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது மிட் வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபாய் வருது. ஸோ ஆன் ரோடு ப்ரைஸ். இதுல இருந்து உங்களுக்கு அக்சசரிஸ் அந்த மாதிரி வேணும்னா அடிஷனலாக ஃபிட் பண்ணிக்கலாம். பேஸ் வேரியன்ட் போயிட்டீங்கன்னா 1,06,000 ரூபாய்க்கு வந்து சேல்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதோ டாப் மாடல் வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அதோட ப்ரைஸை வந்து நாங்கள் கீழே லிங்க் கொடுத்துறோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. வெயிட்டை பொறுத்தளவு வந்து 110 கிலோ வெயிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் பொறுத்தளவு ஒரு 50 to 55 வரைக்குமே வந்து அந்த எக்கோ அப்படி இல்லை எக்கோவில் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவர் போயிட்டா 1-2 ட்ராபேக் ஆகும். மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு கலர்ஸை பொறுத்தளவு ஒரு 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. வீடியோ பார்த்து பிரச்சனை தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.